Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விறகடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 8 கிலோ பக்கமாக நாங்கள் நண்டு எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு சட்டி எடுத்துக்கலாம். சட்டியில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும், வெங்காயம் 250 கிராம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ரெண்டையுமே ஒன்றா இடிச்சுக்கலாம். உரலுக்கல்ல வச்சு இடிச்சுக்கிட்டு இப்போது அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துடணும், அந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் நம்ம எந்த ஒரு சட்டி பயன்படுத்தினாலும் விறகடுப்பில் வைக்கும் போது சுற்றிலும் கறி எடுத்து அந்த சாம்பல் எடுத்து ஈரமாக ஆக்கி அதை சட்டியில் வெளியில் புறமாக நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்மளோட என்ன சட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த சட்டி வெளியில் ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். சீக்கிரமாக நமக்கு ஈஸியாகவே கழுவ வந்துடும். எந்த ஒரு புது சட்டியாக இருந்தாலும் நம்ம விறகடுப்பில் வைக்கணும்னு நினச்சாலே நம்ம பயப்படுவோம். எங்கள் மாமியார் இந்த மாதிரி எடுத்து சாம்பலை எடுத்து ஃபுல்லாக வெளியில் பூசிட்டு தான் எப்போவுமே எந்த ஒரு சட்டியாக இருந்தாலுமே வைப்பாங்க. அது ஈஸியாகவே நம்ம கழுவி எடுத்துடலாம். ரொம்ப போட்டு சுரண்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடணும். அந்த ப்ரௌன் கலரில் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துடணும். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 250 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தான் தக்காளிலாம் சேர்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்து அரைச்சி ஊற்றுவோம். அதுக்கும் நமக்கு தக்காளி தேவைப்படும். நண்டில் எல்லாமே எசன்ஸ் இறங்கி நண்டுக்குள்ளே அந்த நம்ம போகிற மசாலா எல்லாமே டேஸ்ட்டு போனால் மட்டும்தான் அந்த நண்டு ருசியாக இருக்கும். ஏன்னா நண்டு வெளியில் ஓடு இருக்கும். அதனால் தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது எங்கள் மாமியாரே வீட்டில் க்ளீன் பண்ணிட்டாங்க. எடுத்துகிட்டு அந்த நண்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நாங்கள் சேர்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட நிறையாவே வந்துச்சு. இதோட ஃப்ளேவர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோமோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். புதுசாக சமையல் பழகிறவங்க, சமையலில் எனக்கு ஏபிசி கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நண்டு குழம்பை ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நாங்கள் என்னென்ன போடுறோன்றே புரியும். எல்லா நண்டையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நண்டை அதுவும் இல்லாமல் நண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணவும் முடியாது. இப்போது நண்டு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கரண்டியை வச்சு கிண்டவே முடியாது. அதனால் இப்போ புடி துணியை வச்சு பிடிச்சி நல்லா குலுக்கி விட்டுக்குவாங்க. குலுக்கி விட்டோம்னா அடியில் இருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அது எல்லாமே நண்டோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். அப்போனா தான் உள்ளுக்குள்ளே போய் நல்லா இறங்கும் அந்த எசன்ஸ்லாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கிட்டோம்னா கரண்டியை நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே நம்ம சேர்த்த அந்த வெங்காயம், எண்ணெய், தக்காளி இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். நல்லா ஓரளவு இப்போ லைட்டாக வேக ஆரம்பிக்கும். அது லைட்டாக வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காவும் கொஞ்சமாக புளியும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்சியில் தான் வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் 5, அதே அளவுக்கு 5 தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகா தூள் சேர்த்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம், அதாவது மல்லித்தூள். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றாவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியெல்லாம் இருக்காமல் நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அந்த மிக்சியில் இருக்கிற அந்த தண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணி அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்து மிக்சியில் இருக்கிறது எல்லாமே தொடச்சி வலித்து ஊற்றிக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது அந்த கிண்ணத்தில் இருக்கிறது என்னென்னா தேங்காவும் புளியும் சேர்த்து அரைச்சது. அந்த விழுது இருக்குது, இந்த விழுது இருக்குது. இப்போ இந்த 2 விழுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நண்டு ஒரு 25% வெந்திருக்குன்னு சொல்லலாம். அதோட நம்ம இப்போ தானே நண்டு போட்டோம். நம்ம விறகடுப்பில் வைக்கும் போது ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சமையல் செய்யும் போது ஸ்லோவாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ருசி கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் உள்ளவங்களாம்
விறகடுப்புலேயே சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அவசர காலத்தில் நமக்கு டக்குன்னு எதுவுமே நினச்சோடனே நடக்கணுன்றனால எல்லாமே ஈஸியாக இருக்குது, சுவையும் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி விறகடுப்பில் எல்லாமே செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போது வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி விழுதை வந்து ஊற்றிக்கலாம். நண்டில் வந்து ரொம்பவே நிறைய சத்துக்கள் இருக்குது. நண்டில் புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் B12, செலினியம் போன்ற சத்துக்கள் நிறையாவே இருக்காம். நண்டு வந்து சாப்பிட்றதுனால மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுமா. மூளை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கும் நரம்பு மண்டலம் வந்து செயல்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறைவான கலோரி இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த நண்டு. நண்டில் வைட்டமின் A சத்து இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே உதவுகிறது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லையா மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு தேங்காய் கொஞ்சமாக புளி எடுத்து அரைச்சதையும் அந்த விழுதையும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு குலுக்கிட்டு அந்த நண்டு எல்லாமே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த குழம்புல வந்து நல்லா ஊறணும். ஃபுல்லாக அமுக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வற்றவும் விட்டுக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா வற்ற விட்டுலாம், குழம்பா வேணும்னா கொஞ்சம் குழம்பா இருக்கும் போதே எடுத்துடலாம். சமையலில் ABCD கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நண்டு குழம்பை ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்மியான பொருளை வச்சு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணுறோம். இந்தளவு நல்லா குழம்பு வந்து கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா பாருங்களேன், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சாலே நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அவ்வளோதாங்க, காரசாரமான சுவையான நண்டு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?